இவரு சினிமா அன்னைக்கெல்லாம் சினிமா வந்து சென்னையில இருக்கு. மலையாள சினிமா மெட்ராஸ்ல இருக்கு. அப்போ நீங்க ஏதாவது ஆடிஷன் வரணும்னா கேரளாக்குள்ளேயே சுத்த முடியாது. அங்கருந்து இங்க ட்ரெயின்ல சென்னை வரணும், கோடம்பாக்கம் இங்க வரணும். வரணும். இங்க வந்து இங்க யாராவது மலையாளிஸ் இருக்காங்களான்னு சொல்லி அவங்க கூட தங்கி இருந்துட்டு, அங்க லிங்க் பிடிச்சு அப்படிதான் பண்ணணும். அப்போ இங்க யார் இருந்தாங்கன்னா, அப்போ சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இங்க தேடிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் வந்து ஸ்ரீனிவாசன் ஒருத்தர். ஸ்ரீனிவாசன் யாருன்னா நம்ம தியான் ஸ்ரீனிவாசன், வினித் ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா? அவங்க அப்பா அவரு. அவரு பழைய ரைட்டர் எல்லாமே. குசேலன் ஒரு படம் வந்தது இல்லையா? அதோட ஒரிஜினல் அவர் தான் அங்க பண்ணாரு. அவர் பண்ணதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா அவருக்கு மம்முட்டி கூடயும் ஒரு பழக்கம் இருக்கு. அவர் வந்து ஆக்சுவலா ரஜினி சாருக்கு ஜூனியர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல. அவர் மலையாளியா இருந்தாலும் இங்க தான் படிச்சாரு. ரஜினி சாருக்கு ஜூனியர் அவரு. ரஜினி சாருக்குள்ள அவருக்கு பழக்கம் இருக்கு படிக்கிற காலத்துல. ஸோ அப்போ அவர் வந்து சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சு அவர் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அப்போ இங்க நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இங்க வந்து சான்ஸ் தேடிட்டு அப்படி இருக்காரு. அப்போ எழுத்தாளர்களுடைய பழக்கம் கிடைக்குது. கிடைக்கும்போது எம்டி வாசுதேவன் நாயர் அப்படின்னு ஒரு பெரிய ரைட்டர். அவர் நாவல் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்கள் இருக்காரு. ஒரு ஒரு மலையாள சினிமாவுடைய ஒரு பழைய இயக்குனர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர். ஒரு இலக்கியவாதி. அதுக்கப்புறம் தான் ஒரு இயக்குனர். அவர் தான் ஆக்சுவலா இருவர் படம் எடுக்கிறதுக்கு மணிரத்னம் சாருக்கு தூண்டுதலா இருந்தவர் அவர் தான். எம்டி வாசுதேவன் நாயர் தான். ஸோ அவரை பார்த்து ரொம்ப பேசி சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு படம் ஆக்சுவலாக அவங்க ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. தேவலோகம்னு சொல்லி ஒரு படம் ஆரம்பிச்சாங்க 1980 அந்த அந்த பீரியடில். ஆனால் அந்த படம் வந்து நிதி சிக்கல்களால் நின்றுச்சு அந்த படம். அந்த படம் வரல. ஃபஸ்ட்டு படமே இவர் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி நடித்த ஒரு படம் வந்து நின்று போச்சு.